இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரம் 14வது தலைப்பு பக்குவன் பாடல் எண் 1697. முதலடியில் சத்தும் அசத்தும் எவ்வாறு என தான் உண்ணி, இது முதலடி. சத்து அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல நிலையானது. அசத்தும்னா சத்துக்கு முன்னாடி சேர்த்தா அதற்கு அப்படியே எதிர்மறையான ஒரு சொல் வரும் இந்த இடத்துல. ஸோ அசத்தும் அப்படின்னா நிலை இல்லாதது அப்படின்னு பொருள். ஸோ நிலையானது நிலை இல்லாதது எவ்வாறு என தான் உண்ணி அப்படிங்கிறது. அப்படின்னா அதாவது எவ்வாறு அப்படின்னா நம்ம கேள்வியில் கேட்போம், இது எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லைங்களா? அதுபோல் இந்த சத்து நிலையானதுன்னா என்ன, நிலை இல்லாதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், தான் உண்ணி அப்படிங்கிறாரு. உண்ணினா உன்னித்து கவனித்தல், ஆய்வு செய்தல் இந்த இடத்துல. ஸோ நமக்குள்ளேயே நாம் சிந்திக்கணும் இந்த இடத்துல அப்படிங்கிறாரு முதல் அடியில். எது இங்கே நிலையானது எது நிலையற்றது அப்படின்றத நம்ம ரொம்ப உன்னித்து சிந்திக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த சிந்திக்கிறதுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நிலையானதுன்னா இறைவன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இறைவனை தவிர்த்து நிலையான பொருள் என்று வேறு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். ஸோ அதனால் நிலையானது என்றால் இறைவன் மட்டும்தான், நேரடியாகவே பொருள். அதே போல் நிலையற்றது இந்த இடத்துல சத்து இல்லாதது எந்த பொருள் அப்படின்னு பார்த்தா நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே தான் இந்த இடத்துல. எதுவுமே நிலை இல்லாத பொருள் தான். எதாக இருந்தாலும் சரி, ஒரு 100 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம் கழித்து அது இருக்காது, காணாமல் போயிடும் இந்த இடத்துல. ஸோ அது நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த இடத்துல. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம இப்போ வகுப்பில் பேசும்போது ஆமாம் இது உண்மைதான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுருக்கோம். தெரிந்து வைத்திருப்பது என்பது வேறு, உணர்தல் என்பது வேறு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல உணர சொல்கிறாரு. இந்த இடத்துல அப்படி உணர்ந்துட்டோம் அப்படின்னா மனதுக்கு தெரியும் இதுதான் உண்மையானது அப்படின்றது இறைவனை மட்டுமே தெரிந்துவிடும். மற்றதெல்லாம் உண்மை இல்லாததுன்னு தெரிஞ்சிட்டதுனால உண்மை இல்லாத பொருட்கள் மீது ஆசைகள் வராது, பற்றுக்கள் வராது இந்த இடத்துல. ஆமாம் அது என்றைக்காக இருந்தாலும் அழிஞ்சு தானே போகுது, அது எதுக்கு நமக்கு, இப்படி ஒரு சிந்தனை வந்துடும் இந்த இடத்துல. அப்போ பற்று இல்லாமல் போகும் ஒன்று. நான் உண்மையான பொருளை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் வரும் இரண்டாவது. இப்போ இரண்டாவது இந்த உண்மையான பொருளை அடைந்தே தீர வேண்டும்ன்ற எண்ணம் வருது இல்லையா? வரும்போது எப்படி அடைவது என்ற கேள்வியும் அதற்குடையே வரும் இந்த இடத்துல. அப்போ அன்பினால் மட்டும்தான் அந்த இறைவனை அடைய முடியும் இந்த இடத்துல இல்லையா? அப்போ என்ன ஆகுமா, இந்த மனம் சித்தை உருக்கி சிவனருள் கை காட்ட, இது 2வது அடியில் சொல்கிறாரு. சித்தை உருக்கி அப்படிங்கிறார். சித்தம் அப்படின்னா மனம் இந்த இடத்துல. மனதை உருக்கி அப்படிங்கிறார். எப்படி மனம் உருகும் இந்த இடத்துல? அன்பு இருந்தால் மனம் உருகும் இந்த இடத்துல. கருணை இருந்தால் மனம் உருகும் இந்த இடத்துல. கருணைனா எப்படி, இந்த உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுமே இறைவனை சென்று அடைய வேண்டும், எல்லாம் இப்படி துன்பப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கருணையோடு சிந்தனை வச்சோம் அப்படின்னா மனம் உருகும். அதுவும் அன்பினுடைய வெளிப்பாடு தான். ஆனால் அந்த நிலைக்கு வரணும்னா முதல்ல நாம் இந்த இடத்துல இறைவனை உணர்ந்தாகணும் இந்த இடத்துல. ஆனால் அன்பு இருக்கு இல்லையா, அது நம்ம உணர்றோமோ இல்லையோ, எல்லா ஜீவராசிக்கு மேலேயுமே இங்கே அன்பை செலுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் அது இறைவன் மீதே காட்டுகின்ற அன்பாகும். ஏன்னா இறைவன் மீது தான் தனியாக அன்பு காட்டணும். இது நிலையில்லாத பொருள் தானே, இது மேலே அன்பு காட்டணும் அப்படின்னு யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னால் இந்த நிலையில்லாத பொருட்களும் இறைவனிடத்திலிருந்து வந்தவைகள் தான். அதனால் இது எந்த இடத்துலனாலும் சரி, இந்த இடத்துல அன்பை மட்டும் வெளிக்காட்டிக்கொண்டே இருந்தோமே என்றால், அன்பிற்கெல்லாம் தலைவன் யார்? அன்பின் உருவமாக இருக்கக்கூடிய சிவன் தான். பல முறை சொல்லிட்டோம், சிவப்பாக இருப்பவன் சிவன், அன்பினுடைய நிறம் சிவப்பு. ஸோ அந்த தலைவனாருடைய சிவன் அருள் கை காட்ட அப்படின்னு சொல்கிறார். சிவன் என்ன பண்ணுவாரா இந்த இடத்துல, அன்பின் உருவமாக நம்ம நிற்கும் போது அவர் காமிச்சு கொடுப்பாரா நமக்கு. யாரை காமிச்சு கொடுப்பாரு? ஒரு நல்ல குருவை காண்பித்து கொடுப்பார். அருள் கை காட்ட அப்படிங்கிறார். அவர் ஒரு அருளை கொடுப்பார் இந்த இடத்துல. அந்த அருளை என்ன செய்யும்? கை காமிக்கும். யார் காமிக்கும்? இந்த பார், இவர் தான் குரு, இவரை பத்திரமா பிடிச்சிக்கோ, அவர் தான் உனக்கு என்கிட்ட கொண்டு சேர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு ஒன்று. அப்படி இல்லைன்னா இறைவனே குருவாக அங்கே சொல்லி கொடுப்பார். அந்த இறைவனையே காமிச்சு கொடுப்பார் இந்த இடத்துல. தானே குரு என்பதை இந்த இடத்துல உணர வைப்பார். அவர் சொல்ல மாட்டார், இதை பாரு நான் தான் சிவம், நான் தான் உனக்கு குரு, இனிமேட்டு நான் தான் உனக்கு சொல்லி கொடுக்க போகிறேன், நான் சொல்கிறதெல்லாம் கேள்வி, அப்பெல்லாம் சொல்ல மாட்டார் இந்த இடத்துல. உணர வைப்பார் இந்த இடத்துல. அதான் அருள் கை காட்ட அப்படிங்கிற. 3வது அடியில் பக்தியில் ஞானம் பெற பணிந்து ஆனந்த அப்படிங்கிறார். அப்போது இங்கே குருவாக காமிச்சிட்டாருன்னு வச்சுக்குவோம். குரு என்ன சொல்லி கொடுப்பார் இந்த இடத்துல? இறைவனை அடைவது எப்படி என்று சொல்லி கொடுப்பார்.
இறைவன் அடைவது எப்படி என்று சொல்லி கொடுத்த அந்த குரு சொல்வதை அப்படியே கடைபிடிக்கும் பொழுது அதுதான் அந்த இடத்துல பக்தி. பக்தி என்றால் இந்த இடத்துல கோயிலுக்கு போய் கற்பூரம் காமிக்கிறது, ஊதுத்தி காட்டுறது மட்டும் பக்தி இல்லை. குரு சொல்கிறத அப்படியே கேட்டு செயல்படுவது கூட இதுதான் நீங்கள் பக்தி தான். இந்த இடத்துல நம்ம பேச்சு வழக்காக கூட சொல்லுவாங்க உலக ரீதியாகவே, அவனுக்கு அவர் மீது ரொம்ப பக்தி, அவர் என்ன சொன்னாலும் கேட்பார் அப்படின்றது சில பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க சில இடங்களில். அதுபோல் குருநாதர் சொல்வதை அப்படியே கேட்கும் பொழுது அந்த இடத்துல என்ன வருதான், ஞானம் பெற, ஞானத்தை குருக்கிட்ட வந்து பெறுகிறாரா இந்த இடத்துல. நான் ஏற்கனவே பெறுதல் அப்படின்றத வச்சு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கோம். உயர்ந்தவர்களிடமிருந்து பெறுதல் இந்த இடத்துல, சரிசமமானவர்களிடமிருந்து வாங்குதல் இந்த இடத்துல, தன்னை விட கீழானவர்களிடமிருந்து பெற்றால் அது பிடுங்குதல் இந்த இடத்துல. ஸோ 3 விதமான பொருள் இருக்குது இந்த இடத்துல. அப்போ பெற அப்படிங்கிறப்போ மேலானவர் குரு இந்த இடத்துல. அவர் என்ன பண்ணுறான், உண்மையான ஞானத்தை வந்து குரு சொல்வதை அப்படியே கடைபிடிக்கும் போது இவர் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார் இந்த இடத்துல. பெற்ற பெண் என்னாகிறாரு, ஆஹா எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அகங்காரம் வரல அவருக்கு. என்ன நடக்குது, பணிந்து அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போ இன்னும் அதிகமான பணி வருகிறது. ஏற்கனவே குருக்கிட்ட பணிஞ்சு தான் நடந்துக்கிட்டு இருக்காரு பக்தியோட, என்ன சொல்கிறாரோ கேட்குறாரு இந்த இடத்துல, அதுவும் பணிவு தான். ஆனால் இந்த இடத்துல அனைத்தையும் கற்றுக்கொண்ட பின்பாகவும் அவர் இங்கு பணிந்தே நிற்கின்றார், அகங்காரம் இல்லாமல் நிற்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு என்ன கிடைக்கிறது, ஆனந்த அப்படிங்கிறார், உள்ளேருந்து பேரானந்தம் கிடைக்கிறது இந்த இடத்துல. பேரானந்தம் கிடைச்சதுக்கு ஆரம்பிச்ச அப்புறம்னு சொல்கிறாரு, சக்தியில் இச்சை தருவோன் சர்சீடனே அப்படிங்கிறார் இந்த இடத்துல. சக்தியில் இச்சை தருவோன் அப்படிங்கிறார். சக்தி என்றால் என்ன, யார் இந்த இடத்துல, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல்னு வச்சுக்கலாம், இல்லை இறைவி அம்பாள், ஸோ அவங்க எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இச்சை தருவோன் அப்படிங்கிறார். இச்சை என்றால் என்ன இந்த இடத்துல, உலக ரீதியாக இருக்கக்கூடிய ஆசைகள், இதை எல்லாத்தையுமே தருவோன் அப்படிங்கிறார். சக்தியில் இச்சை தருவோன் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சிக்க கடினம் தான். இப்போது ஞானம் ஃபுல்லாக கிடச்சிருச்சு, பேரானந்தத்தில் இருக்கார் அப்படின்னா என்ன பொருள், அவரால் என்ன வேணால் செய்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில். அமர்ந்த இடத்துலேருந்தே இங்கே மூட்டை நிறைய தங்கம் வர வேண்டும்னா உடனே வந்துடும் இந்த இடத்துல. ஸோ அவர் ஆசைப்பட்ட கிடைச்சது எல்லாமே கிடைச்சிடும் இந்த இடத்துல. அந்த அளவுக்கு குருக்கிட்ட நெருங்கியிருக்காரு, பேரானந்த நிலையில் இருக்கார் இந்த இடத்துல. அப்போ அவர்கிட்ட அளவுக்கு அதிகமான சக்தி இருக்குது. ஸோ அவரால் அந்த இச்சை ஆசைகள் ஏதாவதுலாம் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா, ஆனால் அவர் இடத்துல பெற்றுக்கொள்ளவில்லையா இந்த இடத்துல. அந்த ஆசைகள் என்னென்னலாம் இருக்கின்றதோ, அதாவது இறைவனை தடையாக இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த இடத்துல இச்சை தான் இந்த இடத்துல. அதை தருவோன் அப்படிங்கிறார். யார்கிட்ட கொடுக்குறாரா இந்த இடத்துல, குருநாதர்கிட்டே கொடுத்துட்றாரா இந்த இடத்துல. எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, அந்த இறைவன் தான் வேணும், இந்த ஆற்றல் சக்தி இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர்கிட்டே இந்த இடத்துல கொடுப்பவன் சர்சீடனே அப்படிங்கிறார். சர்சீடனா யார், சர் என்றால் உண்மை என்று பொருள், சர் என்றால் சன் இந்த இடத்துல, சன் என்றால் உண்மை என்று பொருள், உண்மையான சீடன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு 4வது அடியில். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் இந்த இடத்துல பக்குவம் பெற்றவர்கள் யார் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக நாம் கூட இது கடைபிடிக்கக்கூடியதாக இந்த இடத்துல. உண்மையானது எது, உண்மை இல்லாதது எது என்று நாம் ஒவ்வொரு வினாடியும் இங்கு சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த இடத்துல. இப்போ நம்ம சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு உண்மையாக இருக்கக்கூடியது இறைவன் மட்டும்தான், மீது அனைத்தும் உண்மை இல்லை என்ற நிலை நமக்கு தெரிய வரும். எப்பொழுது இந்த நிலை வருகின்றதோ அப்பொழுது இந்த இடத்துல உண்மையான இறைவன் மீது அன்பு மட்டும்தான் வரும். உண்மையில்லாத பொருட்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுகள் நம்மை விட்டு விலகி போகும். அப்பொழுது அந்த அன்பின் உருவமாக இருக்கக்கூடிய, அன்பின் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு ஒரு நல்ல ஞான குருவை காண்பிப்பார். ஸோ ஞானகுரு சொல்லிக் கொடுப்பதை அப்படியே கேட்டு யார் ஒருவரும் நடக்கின்றாரோ அவர் இந்த இடத்துல ஞானத்தை பெறுகின்றார். அந்த ஞானத்தின் வழியாக பேரானந்தத்தை அடைகின்றார். அந்த ஞானம் பேரானந்தத்தின் வழியாக அவருக்கு அனைத்து விதமான ஆற்றல் சக்திகளும் அவருக்கு கிடைக்கின்றது. அதன் வழியாக அவரால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அத்தனை ஆற்றல் சக்தியும் தன்னுடைய குருநாதரிடமே சமர்ப்பித்து அவரிடமே பணிந்து நிற்பவனே இங்கு உண்மையான சீடனாவான். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து.